குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: நறுக்கி வச்சுருக்க நேந்திரம் பழம், நல்ல பழுத்த பழம், கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக வெள்ளை அவல். எந்த அவல் வேணாலும் எடுக்கலாம். வெள்ளை அவல் எடுக்கலாம், இல்லைன்னா ப்ரௌன் ரைஸில் உள்ள அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூள். இந்த ஸ்நாக்ஸோட பேர் என்னென்னா இலை அடை. கேரளா, கன்னியாகுமரியில் ஃபேமஸாக பண்ணுற ஒரு ஸ்நாக்ஸ் தான் இந்த இலை அடை. நான் அதுக்காக இலையை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி தீயில நல்லா வாட்டி பீஸாக வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண வேண்டியது, இந்த இலையடைக்குள்ளே வைக்க வேண்டிய பூரணத்தை தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த பூரணத்தை ரெடி பண்ணுறதுக்காக சர்க்கரையும் எடுக்கலாம், பனவெல்லமும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். அது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அது கூடவே நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க நேந்திரம் பழத்தை சேர்த்துட்டேன். நேந்திரம் பழத்துக்கு பதிலாக பலாப்பழம் கூட சேர்க்கலாம். கூடவே துருவின ஒரு கப்பு தேங்காய், ஒரு கப்பு அவல். எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். வெள்ளை அவலா, ப்ரௌன் அவல் எதா வேணாலும் எடுத்துக்கலாம். நாம் சேர்த்துருக்கிற நேந்திரம் பழம், தேங்காய், அவல் இது எல்லாமே அந்த சர்க்கரை பாகில் நல்லா சேர்ந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நாம் இதை நல்லா கிளறி விட விட நம்ம போட்டிருக்க எல்லா பொருளும் அந்த சர்க்கரை பானியில் சேர்ந்து ஊறி அது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே எடுத்து வச்சுருக்க அந்த ஏலக்காய் தூளும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருவோம். நீங்களும் இலை அடையில் வைக்கிற பூரணத்துக்காக என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுவீங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த பூரணம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இன்னொரு பவுலில் மாற்றி ஆற வைக்கிறேன். நான் இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றி ஆற வச்சுட்டேன். இதுக்கப்புறமா இலை அடைக்கான மாவை ரெடி பண்ண போகிறேன். நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 பவுல் அரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை இலை அடை தேவையோ அதுக்கு அளவாக அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்கிற மாவில் ஒரு 12லேருந்து 15 இலை அடை ரெடி பண்ணலாம். நான் ஆல்ரெடி உப்பு போட்டு தண்ணியை நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இடியாப்பத்துக்கு எந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுப்போமோ அதை விட கொஞ்சம் இலகுன பதத்தில் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீறி வச்சுருக்க ஒரு இலை எடுத்து வச்சு இல்லை 1 ஸ்பூன் மாவு எடுத்து கைனாலே அழுத்தி வைக்கலாம். ஆனால் நம்ம ஒரு வேளை கைனால் அழுத்தினா கையில் மாவு ஒட்டிடும். ஸ்பூனில் 1 ஸ்பூன் மாவு எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்பூன்னாலே நம்ம அதை அழுத்தி கொடுத்தோன்னா அழகாக அந்த மாவு வந்து நல்லா பறந்து வந்துடும். அதை அழகாக பரத்தி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை 2 ஸ்பூன் உள்ளே வச்சு ஒரு சைடாக வச்சு விடலாம். பூரணத்தை வச்சு விட்டுட்டு அதை மடித்து விடும்போது கரெக்டாக இருக்கும். எங்கள் ஊர் சைடு இலையடை வாழை இலையில் பண்ணுவாங்க, பூவரசு இலையில் பண்ணுவாங்க, பனை ஓலையில் பண்ணுவாங்க, இல்லைன்னா கொழுக்கட்டை. இந்த இலையடை இப்படி பண்ணுறதுக்காகவே திரளின்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் உள்ள இலையை எடுத்து கொழுக்கட்டை பண்ணுவாங்க. அந்த இலை வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும். அந்த இலையில் நம்ம கொழுக்கட்டை பண்ணோன்னா அந்த இலையோட வாசனையும் டேஸ்ட்டுமா சேர்ந்து சூப்பராக இருக்கும். உங்கள் ஊர்லெல்லாம் நீங்கள் இலையடை கொழுக்கட்டை எல்லாம் எதில் பண்ணுவீங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இலையடை வேக வைக்கிறதுக்காக இட்லி குண்டானில் தண்ணி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நான் எடுத்து வச்சுருந்த எல்லா இலையிலையுமே இலையடோட மாவை நல்லா பரத்தி விட்டுட்டு பூரணத்தை வச்சு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நாம் வச்ச தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. அது மேலே ஒரு ஜல்லடை பாத்திரத்தை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இலையடையை ஒன்றுன்னா உள்ளே வச்சிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா கொழுக்கட்டையும் அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருவோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அது வெந்தால் போதும். ஏன்னா நம்ம மாவையும் சூடு தண்ணியில் தான் பிசைஞ்சிருக்கோம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோட வீடியோஸ் பார்த்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you all for your support. Keep supporting.